அசையும் அது தெரிக்கும் செய்யும் இரு கண்மணி பொன்னிமைகளி தாளலயம் தினமும் தொடரும் கதையும் நினைவும் மாறாது ராகம் தாளம் பாவம் போல நானும் நீயும் சிரிப்பும் மணி அசையும் நதியும் முழுமதியும் இரு இதயம் தனில் பதியும் ரதியும் மதன் பதியும் பெரும் சுகமே உதயம் விதை ஊன்றிய நெஞ்சம் விளைவானது நெஞ்சம் கதை பேசுது கலந்தாடுது கலந்தால் சுவை மிஞ்சும் உயிர் உன் வசம் உடல் என் வசம் பயிரானது நினைவு இது 10 நிமிஷம் எழுதி கொடுத்தாங்க அவருக்கா பாம்பு ஓட்டுறத அவர்கிட்ட போட்டு வரான் இந்த பாட்டு எழுதுவான் நீங்கள் வெளியே போட்டு காதில் ஹெட்ஃபோன் போட்டு டேபிள் கால் வச்சுட்டு பாட்டு எழுதி பண்ணி கொடுத்தா அப்போ அர்த்தம் பார்த்தோன்னா உங்களுக்கு தெரியாது பாட்டு பண்ண நல்லா இருந்து ஆமாம் சூப்பர் அதுக்கப்புறம் வார்த்தையில் போய் நல்லா எழுதிருக்கடா நீ லக்கிண்ணா நான் தான் லக்கி பர்சன் ரொம்ப லக்கி எத்தனை பேர் உருவாக்கி பாரதி ராஜாவோட மகன் மனோஜ் மாரடைப்பு காரணமாக கடந்த மார்ச் 25ஆம் தேதி உயிரிழந்தது பலரையும் பேரதிர்ச்சியிலையும் சோகத்திலையும் ஆழ்த்துச்சு. 48 வயசாகக்கூடிய மனோஜ்க்கு சில நாட்களுக்கு முன்னாடி இதய அறுவை சிகிச்சையான பைபாஸ் சர்ஜரி பண்ணப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் சில நாட்கள் நல்லா இருந்த மனோஜ் சிகிச்சை பலன் இல்லாம உயிரிழந்திருக்காரு. ஒட்டுமொத்த தமிழ் திரையுலகமே மனோஜ்க்கு இரங்கலையும் அஞ்சலியும் செலுத்திட்டு வந்தாங்க. மகன் உயிரிழந்த சோகம் தாங்காம பாரதி ராஜா கதறி அழுதது பலரையுமே சோகத்துல ஆழ்த்துச்சுன்னு தான் சொல்லணும். இந்த நிலையில கங்கை அமரன் அவர்கள் பாரதி ராஜாவை நேர்ல சந்திச்சு பாடல் பாடி பழைய நினைவுகளை பத்தி பேசி பாரதி ராஜாவை சோகத்துல இருந்து மீட்கிற இந்த வீடியோ இப்ப சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு வருது. கங்கை அமரன் பாட பாரதி ராஜா அதை ரசிச்சு கேட்டு அதுக்கப்புறம் கங்கை அமரன் கூட பழைய நினைவுகளை பத்தி பேசி மெல்ல மெல்ல சோகத்துல இருந்து வெளியே வராரு. பலரும் பாரதி ராஜா மறுபடியும் இப்படி எல்லாம் மறந்து பேசுறத பார்த்து கண் கலங்கிட்டு வராங்க. மேலும் கங்கை அமரனோட இந்த செயலையும் பாராட்டிட்டு வராங்க. ஃப்ரெண்டோட வருத்தத்தை ஷேர் பண்ணி பாரதி ராஜாவை தேத்துற இந்த வீடியோ பலரையும் கண் கலங்க வச்சிருக்கு. தாஜ்மஹால் படம் மூலமா தமிழ் சினிமாக்கு அறிமுகமான மனோஜ் வருஷம் வசந்தம், அல்லி அர்ஜுனா, சமுத்திரம்னு இப்படி சில படங்கள்ல நடிச்சாரு. ஆனா அப்பா மாதிரி அவரால் சினிமால சாதிக்க முடியல. அவரும் முயற்சிகள் செஞ்சு மார்கழி திங்கள் அப்படிங்கிற படத்தையும் இயக்குனாரு. கடைசி வரைக்கும் சினிமால சாதிக்க போராடின மனோஜ் சின்ன வயசுல யாருமே எதிர்பார்க்காத வகையில உயிரிழந்தது பலரையுமே கண்ணீர் விட வச்சிருக்கு.